ஹலோ எவ்ரி ஒன். நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா டெத் பெனால்ட்டி ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எதுக்காக டெத் பெனால்ட்டி ரிலேட்டடாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம் அப்படின்னா, சமீபத்தில் வெஸ்ட் பெங்காலில் நடந்த சம்பவம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை ஒட்டி பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால் அரசாங்கம் அப்பர்ஜித்தா அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மசோதாவில் பார்த்தோம்னா ரேப்புக்கு வந்து டெத் பெனால்ட்டி மரண தண்டனை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை ஒற்றி ஒரு கேள்வி அப்படிங்கிறது வெளியே வருது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, ரேபிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு டெத் பெனால்ட்டி கொடுக்கறது சரியான முறையாக இருக்குமா, இல்ல லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கறது சரியான ஒரு தண்டனையாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வர ஆரம்பிக்குது. ஸோ இதை ஒட்டி தான் நமக்கு செய்தித்தாள்களில் அதிகமாக கோட் பண்ணி காட்டினது என்னன்னா, இந்த ஜஸ்டிஸ் வெர்மா பேனலில் தான் கோட் பண்ணி காட்டியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஜஸ்டிஸ் வெர்மா பேனல் டெத் பெனால்ட்டி பற்றி என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அரசாங்கம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ வரைக்கும் என்ன மாதிரியான நிகழ்வுகள் இதை சார்ந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த ஒரு டிஸ்கஷன்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் வெர்மா பேனல் ஆன் டெத் பெனால்ட்டி ஃபார் ரேப், அதான் நீதிபதி வர்மா குழு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இன்ட்ரடக்ஷன்ல பொதுவாக ஜஸ்டிஸ் வெர்மா பேனல் எப்போ ரெக்கமெண்டேஷன் சப்மிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனவரி 2013 சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெத் பெனால்ட்டி ரிலேட்டடா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத பிரீஃபா நம்ம இன்ட்ரடக்ஷன்ல கொடுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ரேப்புக்கு டெத் பெனால்ட்டி வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாரு ஜஸ்டிஸ் வெர்மா பேனல், என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்ஹான்ஸ்டு சென்டென்சஸ் ஃபார் ரேப் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். சரிங்களா? அதாவது ஒரு குற்றவாளி ஒரு ரேப்ல கன்விக்டான ஒரு குற்றவாளி இருக்கார் அப்படின்னா, அவருக்கு டெத் பெனால்ட்டி மரண தண்டனை அப்படிங்கிறத கொடுக்கறத விட பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத 7 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம். சிறை தண்டனை அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணலாம், அல்லது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கூட கொடுக்கலாம். ஆனா அது டெத் பெனால்ட்டியா இருக்கக்கூடாது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அப்ப நிறைய காலகட்டத்துக்கு அவங்கள சிறையிலேயே வச்சு நம்ம தண்டிக்கலாம். ஆனா அதை வந்து நம்ம என்ன சொல்லக்கூடாது, டெத் பெனால்ட்டியா இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதே பார்த்தோம்னா, ஒரு பர்சனை வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு, அதாவது ஒரு பெண்ணை கற்பழிச்சு அந்த பெண் வந்து கோமா நிலை வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்னா, அதுதான் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கோமா நிலை அளவுக்கு போகக்கூடிய பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா, அப்ப அந்த ரேபிஸ்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 20 வருஷம் வரைக்கும் நம்ம ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் இந்த இடத்துலையும் பார்த்தோம்னா நமக்கு டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறத கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஜஸ்டிஸ் வெர்மாவோட ரெக்கமெண்டேஷன்ஸா இருக்கு நமக்கு. சரிங்களா? வேற என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த டெத் பெனால்ட்டி கொடுக்கறது, நமக்கு இப்போ மர்டருக்கு டெத் பெனால்ட்டி கொடுக்குறாங்க, நிறைய கிரைம்ஸ்க்கு பார்த்தோம்னா டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது இருக்கு. இருந்தாலுமே அந்த மாதிரியான குற்றங்கள் கம்மியா இருக்கா சொசைட்டில அப்படின்னு கேட்டா கம்மியாகல. அப்ப டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ஒரு பயத்தை கிரியேட் பண்ணவும் இல்லை. இதுவே லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஜஸ்டிஸ் வெர்மா பேனலோட ஒரு கூற்றா இருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஜஸ்டிஸ் வெர்மா பேனல் டெத் பெனால்ட்டியை பத்தி மட்டும் பேசியிருக்க மாட்டாங்க, மேரிட்டல் ரேப் அப்படிங்கிற முக்கியமான ஒரு பிரச்சனையை பத்தியுமே பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? மேரிட்டல் ரேப் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்தோம்னா இந்தியன் சொசைட்டில திருமணம் ஆனதுக்கு பிறகு அது என்ன ரேப், அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தானே, அது என்ன ரேப் அப்படிங்கிற ஒரு மனநிலை அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஒரு கட்டமைப்பை உடைச்சது தான் இந்த ஜஸ்டிஸ் வெர்மா பேனலோட ரிப்போர்ட். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மேரிட்டல் ரேப் அப்படிங்கிறதும் ரேப் தான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு ரேபிஸ்ட் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப், இப்போ ஒரு விக்டிம் இருக்காங்க, ஒரு ரேபிஸ்ட் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் வேணா இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போறாங்க. ஆனா a rapist remains a rapist regardless of his relationship with the victim அப்படிங்கறத இவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இது ஒரு முக்கியமான கோட், இதை நம்ம எழுதியே ஆகணும். சரிங்களா? rapist remains a rapist regardless of their relationship with the victim அப்படிங்கறத கொடுத்துருங்க. சோ நீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான சொந்தமா வேணாலும் இருக்கலாம், ஆனா ரேப் அப்படிங்கிறது ரேப் தான் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ அப்ப மேரிட்டல் ரேப் அப்படிங்கிறது ஒரு குற்றம் தான் அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஊந்துகோலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ நம்ம பார்த்த வரைக்கும் டெத் பெனால்ட்டி கொடுக்க வேண்டாம் அப்படிங்கறது சொல்லியிருக்காரு, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கறத கொடுக்கலான்றத சொல்லியிருக்காரு, என்ஹான்ஸ்டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கறத கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மேரிட்டல் ரேப் அப்படிங்கிறதுமே பார்த்தோம்னா அதுவுமே ஒரு ரேப் தான். ரேபிஸ்ட் ரிமைன்ஸ் a rapist regardless of his relationship with
த விக்டிம் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருக்காங்க. சரியா, இதெல்லாம் ஜஸ்டிஸ் வெர்மா பேனல் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல ரேப் அண்ட் டெத் பெனால்டி ரிலேட்டடா கொடுக்கப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் தான். ஸோ இதுக்கு கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவரு இந்த டெத் பெனால்டி கொடுக்க வேண்டாம் சொன்னதை ரெக்கமெண்டேஷன்ஸை அந்த ஒரு பர்டிகுலர் ரெக்கமெண்டேஷனை மத்திய அரசாங்கம் எடுத்துக்கல. என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரேப்புக்கு டெத் பெனால்டி அப்படிங்கறத கொண்டு வராங்க. ஓகேங்களா? கிரிமினல் லாஸ் அமெண்ட் பண்றாங்க. அந்த வகையில செக்ஷன் 376A படி பழைய குற்றவியல் சட்டத்தின்படி பார்க்குறப்ப ஒரு பர்சனை வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போறாங்க, இல்லை அந்த பர்சன் இறந்தே போறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான தருணங்கள்ல டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த ரேப் விக்டிம் வந்து இறந்து போறாங்க, இல்லை அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போறப்ப அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மரண தண்டனை அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ், ஓகேங்களா, திரும்ப திரும்ப இந்த ரேப் கேசஸ்ல மாட்டக்கூடியவங்களுக்கும் டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறத 376E படி நமக்கு கொண்டு வராங்க. சரியா? ஸோ மத்திய அரசாங்கம் டெத் பெனால்ட்டி அப்படிங்கறத கொடுக்குறாங்க, மரண தண்டனை அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே அது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. 2018 பார்த்தோம்னா ஒரு கேங் ரேப் நடக்குது. அதாவது 12 வயசுக்கு கம்மியா இருக்கக்கூடிய ஒரு சிறுமியை கேங் ரேப் பண்றாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே டெத் பெனால்ட்டி அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுவே 16 வயசுக்கு உட்பட்ட ஒரு சிறுமியை வந்து கேங் ரேப் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிறது தண்டனையா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய பாரதிய நியாய சன்ஹிதா, இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டம், இந்த சட்டம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு சிறுமியை நம்ம கேங் ரேப் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறத கொடுக்கணும்னு சொல்லி பாரதிய நியாய சன்ஹிதால சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ஆனா பாரதிய நியாய சன்ஹிதால இருக்கக்கூடிய 2 பிரச்சனையை பத்தி நம்ம இந்த இடத்துல பேசி ஆகணும். ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மேரிட்டல் ரேப் அப்படிங்கிறது எக்ஸம்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? மேரிட்டல் ரேப் அப்படிங்கறத பத்தி இவங்க பேசவே கிடையாது. மேரிட்டல் ரேப் அப்படிங்கிறது குற்றமே இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ மேரிட்டல் ரேப்பை பத்தி இவங்க பேச கிடையாது. அதே மாதிரி பார்த்தோம்னா டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ், ஓகேவா, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அண்ட் தென் மென், ஓகேவா? ஸோ பெண்களை பத்தின ரேப் ப்ரொவிஷன்ஸ் மட்டும்தான் பாரதிய நியாய சன்ஹிதால இருக்கு. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனையும் இல்லை ஒரு மென், ஒரு ஆணு நம்ம ரேப் பண்றாங்க அப்படின்னா ஸோ இவங்களை பத்தின ப்ரொவிஷன்ஸ், இவங்களுக்கு ரேப் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் இருக்கு, என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதுல சொல்லப்படாத ஒரு விஷயம். எதுல அப்படின்னா பாரதிய நியாய சன்ஹிதால. சரிங்களா? ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் மென் பத்தின ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது இல்லைங்கிறத நம்ம எக்ஸப்ஷனல் கேசஸா அந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும். சரியா? அதே மாதிரி மேரிட்டல் ரேப் பத்தியுமே இந்த பாரதிய நியாய சன்ஹிதால பெருசா பேசப்படலை. சரியா? ஸோ சமீபத்தில் நடந்த இந்த மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணி இந்த ஒரு கொஸ்டினை நம்ம ஃப்ரேம் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஜஸ்டிஸ் வெர்மா பேனல் என்ன சொல்றாங்க, அதுக்கு கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, தற்போதைய சட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு, சேர்க்கப்படாம இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.